Good morning to all budding Saras. I welcome you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. Let us begin this day with a prayer. அன்புள்ள தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த புதிய நாளின் காலை வேலைக்காய் உமக்கு கோடாகுடி நன்றிகள். கர்த்தாவே, இங்கு படிப்பதற்காக வந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திலும் பிள்ளைகளுடைய எல்லா விதமான காரியங்களிலும் இந்த பிள்ளைகள் சிறந்து விளங்குவதற்கு கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த கல்லூரியில் படிப்பதற்கு இடம் வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கிடைக்காமல் ஆண்டவரே அவர்கள் வேறு கல்லூரியில் சேர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த பிள்ளைகளை நீ தெரிந்து கொண்டீர். இந்த பிள்ளைகளை நீர் அருமையா இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான மாணவிகளுக்கு அன்பான காலை வணக்கம். தென்னிந்தியாவில் பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்டு 125 ஆண்டுகளாக கல்வியில் மகத்தான சேவையாற்றி வருகின்ற சாராத்தக்கர் கல்லூரியில் பயில வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றான கல்லூரி சிற்றாலயத்தை குறித்து ஒரு சில வரிகள் கூற விளைகின்றேன். ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையில் நம் கல்லூரியின் கலை அரங்கிலும் பிற நாட்களில் கல்லூரி சிற்றாலயத்திலும் காலை வழிபாடு நடைபெறுகின்றது. அது மட்டுமன்றி கல்லூரி விடுதியில் தங்கி பயிலுகின்ற மாணவிகளின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் அருமையான எதிர்கால வாழ்விற்காகவும் ஒவ்வொரு நாள் மாலையிலும் சுமார் அரை மணி நேரம் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும். உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களின் ஆசை. அதற்காகவே ஒவ்வொரு துறையிலும் கவுன்சிலிங் செல் உள்ளது. நீங்கள் இக்கல்லூரியில் படிக்கும்போது உங்களுக்கு எந்த ஆலோசனை தேவைப்பட்டாலும் நீங்கள் உங்களுடைய துறை தலைவியை அணுகலாம். அவர்கள் உங்களை உங்கள் துறையில் உள்ள கவுன்சிலிங் செல் ஸ்டாஃப் இன்சார்ஜிடம் உங்களை வழி நடத்துவார்கள். நீங்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் பிற காரியங்களிலும் நன்றாக சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவே எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுது ஆலோசனை காரியங்கள் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். அதற்காகவே பயிற்சி பெற்ற ஆலோசனை நிபுணர்கள் உங்களுக்கு நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாம ஒவ்வொரு துறையிலும் டியூட்டர் வார்டு சிஸ்டம் உள்ளது. அது என்னவென்றால் ஒரு ஆசிரியைக்கு சுமார் 20 மாணவியர்கள் என்ற விகிதத்தில் டியூட்டர் வார்டு சிஸ்டம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு மாணவியின் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆசிரியைகள் மிகுந்த உறுதுணையாய் இருக்கிறார்கள். உங்கள் ஆசிரியைக்கு உங்கள் மேல் மிகுந்த அன்பும் எதிர்பார்ப்பும் அக்கறையும் உண்டு. நீங்கள் கல்லூரியில் படிக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு பாடத்திட்டத்தில் பாடங்களில் எதுவாவது புரியவில்லை என்றாலும், இல்லை என்றால் ஒருவேளை உங்கள் நண்பரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத காரியங்களை உங்கள் துறையில் உள்ள உங்களுக்காக பணியாற்றுகின்ற உங்களுடைய மென்டரிடம் ஆசிரியரிடம் நீங்கள் தைரியமாக பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் அவர்களிடம் பகிர்ந்து கொள்வது ரகசியம் காக்கப்படும். அது எக்காரணம் கொண்டும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லுவார்கள். நீங்கள் இக்கல்லூரியில் 3 வருடம் பயின்று பட்டம் பெறுகிறீர்கள். உங்களுடைய பாடங்களில் நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கி நிறைய மதிப்பெண்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் 5 கண்டிப்பாக வேண்டும். அதில் 1 குறைவாக இருந்தாலும்
நீங்கள் பட்டம் பெற முடியாது. இந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ்க்கு ஸ்கிரிப்சர், மாரல், என்எஸ்எஸ், என்சிசி, செல்ஃப் பிளானிங் என்று பல பிரிவுகள் உள்ளது. நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்சர் மாரலை குறித்து பேச ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் கண்டிப்பாக ஸ்கிரிப்சர் கிளாஸ் அட்டன் பண்ணி அதில் பரீட்சை எழுதி அந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட் ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரும் மாரல் கிளாஸ், அதாவது நன்னெறி வகுப்பில் கலந்து கொண்டு அதில் பரீட்சை எழுதி எக்ஸ்ட்ரா கிரெடிட் ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ், ஒருவேளை அது மாரலாக இருக்கலாம் அல்லது ஸ்கிரிப்சராக இருக்கலாம், அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் பெறவில்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக பட்டம் பெற இயலாது. இதை நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் முதலேயே சொன்னபடி எவ்வளவு நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் 5 மிகவும் அவசியம் நீங்கள் பட்டம் பெறுவதற்கு. ஒருவேளை கிறிஸ்தவ பிள்ளைகள் ஸ்கிரிப்சர் பயில்கிறீர்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கிரெடிட் உண்டு. நீங்கள் ஆசைப்பட்டால் சாயங்கால வேளைகளில் உங்களுக்கு டாப்டி சர்டிபிகேட் கோர்ஸ் நடத்துவார்கள். அதில் நீங்கள் பங்கு கொண்டு பயனடைந்து கொள்ளலாம். இது குறித்து உங்களுக்கு எந்த சந்தேகம் இருப்பினும் உங்கள் துறையின் தலைவியிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இந்த கல்லூரியில் நீங்கள் பயில வந்திருக்கிறீர்கள். பயின்று 3 வருடம் பயின்று நல்ல ஒரு முத்தாக, சாராவாக, அருமையாக, ஒரு கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளையாக நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லும் போது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த பட்டர்ஃப்ளை எவ்வளவு கலர்ஃபுல்லா மிகவும் அருமையாக பறக்கிறது, அப்படித்தானே? ஆனால் அதற்கு முந்தைய பருவம் என்று ஒன்று உண்டு. அது கம்பளி பூச்சி. அது பார்ப்பதற்கு அழகாகவா இருக்கிறது? நாம் யாரும் விரும்புகிற ரூபம் அதற்கு இருக்காது. ஆனால் அது அந்த பியூப்பல் ஸ்டேஜுக்கு போகும், கூட்டுப்புழு ஸ்டேஜுக்கு போகும். இந்த கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு ஒரு கூட்டுப்புழு. இந்த கூட்டுப்புழுவில் நீங்கள் அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்கிறீர்கள். அழகாக பயின்று உங்களுடைய ஆசிரியர்கள் தருகிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செயல்படுவீர்கள் என்றால் உங்கள் பெற்றோர் மற்றும் உங்களை படைத்த இறைவனின் ஆசையை நீங்கள் நிறைவேற்றும் வண்ணமாக வண்ணத்து பூச்சியாக வெளியே வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. Hello girls, welcome to Sara family. I welcome you all to this prestigious institution and I feel really blessed to see you all here. I am Dr. L. Jayaprabha, head of the Zoology Department and Research Center. There are so many interesting activities that will happen in our college which you can be a part of. So here I will explain about IQAC, Internal Quality Assurance Cell. As many of you are from Tamil medium, so I will explain the details in Tamil. So first உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால் NAAC, that is NAC. NAC அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடிடேஷன் கவுன்சில். ஸோ இந்த கவுன்சிலில் காலேஜோட தரத்தை வந்து வருஷப்படுத்துவாங்க. ஸோ இந்த நம்மளோட கிரேடு, நம்மளோட ஸ்டாண்டர்ட், நம்மளோட தரம் எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரு மதிப்பீடு செய்கிறது தான் இந்த NACோட ஒர்க்கு. இப்போ 2003 நம்ம காலேஜில் B++ கிரேட் வாங்கினோம். 2013 A கிரேட் வாங்கினோம். இப்போ 2019 நம்ம NACக்காக நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். A கிரேட் வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லோரும்
பார்த்துட்ருக்கோம். நம்ம காலேஜில் ஏ கிரேட் வரணும்னா நம்ம என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டாஃபுக்கு என்ன ஒர்க் இருக்குங்கிறது நிறைய மேட்டர்ஸ் இருக்குல்ல, இதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய மேட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஐகிஎஸ்சிங்கிறது இன்டர்னல் குவாலிட்டி அசூரன்ஸ் செல்ஸ். அதாவது ஒரு காலேஜில் உள்ள தரத்தை மேம்படுத்தணும்னா இந்த ஐகிஎஸ்சிங்கிற செல் வந்து ரொம்ப கவனமாக செயல்படணும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் ரெக்கார்ட் பண்ணுறது, டாக்குமெண்டேஷன் பண்ணுறது இந்த ஐகிஎஸ்சியோட வேலை தான். இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னால், இப்போ ஐகிஎஸ்சிக்கு கீழே நிறைய கமிட்டிஸ் இருக்குது, நிறைய கிளப்ஸ் இருக்குது. என்னென்ன கமிட்டிஸ் இருக்குது, என்னென்ன கிளப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்எஸ்எஸ் இருக்குது, என்சிசி, ஒய்ஆர்சி, கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, யூத் வெல்ஃபேர் கிளப்பு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் கிளப்பு, கவுன்சிலிங் கிளப்பு, ஏன் ஒயில் யூ லேர்ன், ஆன்டி ரேகிங், ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், குயிஸ் கிளப்பு, பாத் ஃபைண்டர்ஸ் கிளப்பு, வில்லேஜ் அடாப்ஷன் கிளப்பு, பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன், ஆலம்னி அசோசியேஷன், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு, ஆண்டர்பிரினர்ஷிப் செல், ஐசிசி, தட் இஸ் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, கிரீவன்ஸ் அண்ட் ரிட்ரெசல், ஃபைன் ஆர்ட்ஸ், இப்படி நிறைய கிளப்ஸ் இருக்குது, ஈகோ கிளப்ஸு. ஸோ மெனி கிளப்ஸு வந்து நம்ம காலேஜில் இருக்குது. ஒவ்வொரு கிளப்ஸும் வந்து அதில் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்திருக்கீங்க, என்ன கிளப்ஸில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளப்ஸில் வந்து சேர்ந்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு வந்து டோட்டல் கிரெடிட்ஸ் வந்து, அதாவது உங்களுக்கு காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு கிரெடிட் சிஸ்டம் தான். இந்த மதிப்பீடு வந்து பாடங்கள் வந்து மதிப்பீடுகள் வந்து கிரெடிட் சிஸ்டம். அதாவது 140 கிரெடிட்ஸ் வந்து நீ வந்து உன்னோட சப்ஜெக்ட்லேருந்து ஏர்ன் பண்ணுவ. அது போக 140க்கு போக ஒரு 5 கிரெடிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நீ கண்டிப்பாக ஏர்ன் பண்ணி ஆகணும். இந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் வந்து எதுலேருந்துலாம் வரும்னு சொன்னால் செல்ஃப் லேர்னிங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஏதோ 1-2 பேப்பர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பேப்பர்ஸ்க்கு சிலபஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. நீ அந்த சிலபஸை வாங்கி நீனே சர்ச் பண்ணி படிச்சுக்கணும். தட் இஸ் கால்ட் இஸ் த செல்ஃப் லேர்னிங். ஸோ இந்த செல்ஃப் லேர்னிங்கை நீ படிச்சுன்னா உனக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும். இது போக காலேஜில் சர்டிஃபிகேட் கோர்சஸ் நிறைய நடக்குது. சர்டிஃபிகேட் கோர்சஸ்ன்னு பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரிலேட்டடாக வந்து நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் 1-2 கோர்சஸ் சொல்கிறேன். என்னெல்லாம் சொன்னால், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி உள்ள சர்டிஃபிகேட் கோர்சஸ், அல்லாட்டா நீ காம்படிட்டிவ் எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி உள்ள ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு கோர்ஸு. அப்புறம் நீனே ஏர்ன் பண்ணிக்கலாம். வீட்டில் உட்காந்துட்டே ஏர்ன் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு வேலைக்கு போகும்போது அடிஷ்னல் ஸ்கில் வந்து உனக்கு டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ். நான் சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். சில டிபார்ட்மெண்ட்டில் டெய்லரிங் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் சில டிபார்ட்மெண்ட்டில் பியூட்டிஷியன் கோர்ஸு, ஹெர்பல் மெடிசின் கோர்ஸு, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸு, அதுக்கப்புறம் ஃபர் மேக்கிங், அதாவது ஃபர் வச்சு டாய்ஸ் மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜுவல் மேக்கிங், அதுக்கப்புறம் ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், so many courses. அதாவது அடுத்து இது போக நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், என்ன சாப்பாடு சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிற அதுக்கு கூட ஒரு கோர்ஸு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மொபைல் ரிப்பேர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஹோம் அப்ளையன்சஸை எப்படி சின்ன ரிப்பேரை கரெக்ட் பண்ணுறதுங்கிறது, அப்படி ஒவ்வொரு ஃபிசிக்ஸ்ன்னு சொன்னால் அந்த மாதிரி அப்ளையன்சஸ், ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, மேக்ஸ்ன்னு சொன்னால் அந்த டெஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த மாதிரி, அப்புறம் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டோன்னா டூரிசம் மாதிரி, அப்புறம் ஜுவாலஜின்னு எடுத்துட்டோன்னா நியூட்ரிஷன், ஃபுட் சயின்ஸ்னு எடுத்துட்டோன்னா நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸு, அப்புறம் டெய்லரிங் வந்து காமனாக, ஹெர்பல் மெடிசின் வந்து பாட்னிக்கு, அப்புறம் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக உள்ளது காமர்ஸ்க்கு, எக்கனாமிக்ஸ்க்கு, ஆண்டர்பிரினர்ஷிப்பு. ஸோ இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரிலேட்டடாக தமிழுக்கு அதுக்கு தக்க ஒரு கோர்ஸு, சர்டிஃபிகேட் கோர்ஸு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோர்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வச்சுருப்பாங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயரில் என்ன கோர்ஸ்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸு இனி காலேஜ் தொடங்கின பிறகு 3:30 to 4:30 கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ நாளும். இப்போ இந்த கொரோனா பீரியடுங்கிறதுனால சர்டிஃபிகேட் கோர்ஸ் எப்போன்னு தெரியல, எந்த டைம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. சப்போஸ் அந்த ஏதாவது கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த டைமில் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஒன்று செல்ஃப் லேர்னிங் கோர்ஸு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதில் கிரெடிட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் கம்பல்சரி வந்து 4ல் 1 கண்டிப்பாக சேரணும். ஒன்று NSS, இன்னொன்று NCC, இன்னொன்று ORC, இன்னொன்று ஸ்போர்ட்ஸ். இந்த 4 வந்து மஸ்ட்டு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட் நீ 5 கிரெடிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கணும். இப்போ மாரல் அல்லது ஸ்கிரிப்சர் அதில் நீ சேர்ந்துருந்தா கூட அதில் ஒரு கோர்ஸ் வந்து நீ அட்டன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கிரெடிட் வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து கண்டிப்பாக 5 கிரெடிட்ஸ் வந்து அட்டன் பண்ணி ஆகணும். சப்போஸ் நீ அட்டன் பண்ணலை, 5 கிரெடிட்ஸில் உன்ட்ட 2 தான் இருக்குது, 1 தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் 3rd இயர் முடித்த பிறகு கூட நீ 6 மந்த்து இருந்து தான் அதை கம்ப்ளீட் பண்ணி டிகிரி வாங்க முடியும். இல்லைன்னா உனக்கு டிகிரி வாங்க முடியாது. அதனால் இதை ஈஸியாக எடுத்துக்க வேண்டாம். எக்ஸ்ட்ரா கிரெடிட் வந்து கண்டிப்பாக படித்து ஆகணும். அதனால் இது வந்து கிரெடிட் எக்ஸ்ட்ரா கிரெடிட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அது அப்புறம் கண்ட்ரோலர் வந்து எக்ஸாம் எப்படி, உங்களுக்கு இன்டர்னல் எப்படி, எக்ஸ்டர்னல் எத்தனை மார்க்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. அப்புறம் எல்லா கிளப்ஸும் ஓரளவு நான் ஒரு லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து காலேஜில் நிறைய கிளப்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு பிள்ளைங்களும் தன்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு, தன்னோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய கிளப்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுப்பாங்க பிளேஸ்மெண்ட் செல்லேருந்து. ஸோ பிளேஸ்மெண்ட் செல்லில் வந்து நிறையா ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, பிளேஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீ வந்து 3rd இயர் முடித்து போகும்போது கையில் வந்து டூயல் டிகிரி மாதிரி நீ ஏதோ ஒன்று சர்டிஃபிகேட் கோர்ஸும் படிச்சுட்டு போவ, அதே மாதிரி இந்த பேச்சுலர் டிகிரியும் படிச்சிருப்பா. அது போக கையில் ஒரு வேலை. எல்லாருக்குமே ஆசை, நம்ம எதுக்கு படிக்க வரோம்னு சொன்னால் ஒரு கையில் ஒரு வேலை வாங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லோரும் படிக்க வரோம். ஸோ 3rd இயர் முடித்து போகும்போது நீ கையில் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வேலை கிடச்சி நீ போகணும். ஸோ அதுக்காக பிளேஸ்மெண்ட்டு செல் இருக்குது. அந்த பிளேஸ்மெண்ட்டில் நிறைய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீ அதில் ஜாயின் பண்ணி கேம்பஸ் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். நிறைய வேலைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உனக்கு கிடைக்கும். இது ஒரு செல். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கிளப்பு, சாரா ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது சில பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கும். ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருப்பாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு கூட ஃபீஸ் எல்லாம் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஈகோ கிளப்பு நம்ம காலேஜ் க்ரீனிஷாக வச்சுக்கணும். ஸோ அந்த பிள்ளைங்க அதில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மரம் செடி நடுறது, கேம்பஸை க்ரீனாக வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஈகோ கிளப்பு. ஸோ அதுலேயும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது ஏன் ஒயில் யூ லேர்ன் ஒரு கிளப் இருக்குது. இதில் படிக்கும் போதே நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம். எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 100 rupeesன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். அதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன வேலைகள், ஒரு கம்ப்யூட்டர் டைப்பிங்கோ இல்லாட்டா லைப்ரரி அரேஞ்ச்மெண்ட்டோ ஏதோ ஒரு சின்ன வேலைகள் செஞ்சு கூட நீங்கள் வந்து 1 hourக்கு 100 rupees வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கிளப்பு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆன்டி ரேகிங் இருந்துச்சுன்னா, ஆன்டி ரேகிங் இதுவரையும் எதுவுமே கிடையாது, ஏன்னா கேர்ள்ஸ் காலேஜுங்கிறதுனால ரொம்ப ஒன்றும் கிடையாது. அதனால் ஆன்டி ரேகிங் சப்போஸ் அப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீ மீட் பண்ணனா அதுக்கு ஒரு கிளப்ஸ் இருக்குது. ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உனக்கு உள்ளே கிடையாது, வெளியில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீ ரிப்போர்ட் பண்ணலாம். குயிஸ் கிளப்பு, அது குயிஸ் கிளப்பு, பாத் ஃபைண்டர்ஸ் கிளப்லாம் இருக்குது. ஸோ அதில் நீ சேர்ந்துட்டு உன்னோட ஜென்ரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. இதில் வந்து பேரண்ட்டும் டீச்சர்ஸும் மீட் பண்ணுறது, பேரண்ட் வந்து தன்னோட பிள்ளைங்க எப்படி படிக்காங்கங்கிறத அந்த டியூட்டர்கிட்ட, ஒவ்வொரு டியூட்டருக்கும் ஒரு 10 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இப்போ ஃபஸ்ட் இயரில் 40 பேர் இருக்குன்னு சொன்னால் ஆளுக்கு 8 பேரோ என்னமோ ஒரு 5 ஸ்டாஃப்க்கு பிரித்து கொடுத்துருவாங்க வார்டு. அப்போ அந்த டியூட்டருக்கு 8 பிள்ளைங்க வார்டாக இருப்பாள். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அப்போ பேரண்ட்டும் எப்படி படிக்கிறா என்ன அப்படிங்கிறத மந்த்லி ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி அதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது வந்து பிடிஏ கிளப்பு. அப்புறம் ஓல்டு கேர்ள்ஸ் அசோசியேஷன் வருஷம் ஒவ்வொரு நாள் வந்து நடக்கும். அது வந்து அலுமினி அசோசியேஷன்ட்டு.
அதுக்கப்புறம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் செல்லுன்னு ஒன்று இருக்குது. ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு சொன்னால் பிள்ளைங்க வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நம்மளால் சம்பாதிக்க முடியும், நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியுங்கிறத வந்து அவளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து நிறையா பண்ணுறோம். ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணுவோம், ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவோம், அல்லது ஒரு சேல் டேன்னு ஒரு நாள் வைப்போம். அந்த சேல் டேயில் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தலாம். என்னென்ன ஈட்டபிள்ஸ் அவளுக்கு செய்ய தெரியுமோ அந்த ஈட்டபிள்ஸை செஞ்சு கொண்டுட்டு வரலாம். அப்புறம் ஹேண்ட் மேக்கிங்காக பேக் மேக் பண்ணுறது, ஜுவல்ஸ் மேக் பண்ணுறது, அவளோட பெயிண்டிங் பண்ணுறது. ஸோ அவளுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் உண்டோ அதெல்லாம் மேக் பண்ணி அவள் கொண்டு வந்து அதை வந்து சேல் பண்ணி அதில் வர லாபத்தை அவள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒரு பிஸ்னஸ் விமனாக அவளை வந்து மாற்ற முடியும். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் செல்லுன்னு சொல்லிட்டு இது. அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க டான்ஸோ பாட்டோ சிங்கிங் நிறைய இதில் வந்து டேலண்ட்டாக இருப்பீங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு ஃபைனான்ஸ் கிளப் இருக்குது, அப்புறம் யூத் வெல்ஃபேர் கிளப் இருக்குது. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க ஓவரால் சாம்பியன் ட்ராஃபி வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏதாவது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தா மினிமம் ஒரு 5 வின்னர்ஸ் ட்ராஃபி வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த செல்லில் சேர்ந்தீங்கன்னா உங்களை வந்து அந்த நிறைய எந்த இடங்கள்ல நடந்துட்டு இருக்கோ அந்த ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் அதை ஜெயிச்சுட்டு வரலாம். இது போக வில்லேஜ் அடாப்ஷன் செல்லுன்னு ஒன்று இருக்குது. அதாவது உன்னத் பாரத் அபியான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம். அது என்னன்னு சொன்னால் ஒரு காலேஜுக்கு 5 வில்லேஜை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், அதாவது தத்தெடுத்துக்கணும். இப்போ வந்து ரெட்டியார்பட்டி, அப்புறம் மணப்படை வீடு, அப்புறம் சிவந்திப்பட்டி, ஆரைக்குளம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வில்லேஜஸை வந்து தத்தெடுத்திருக்கோம். இந்த வில்லேஜஸ்க்கு வருஷத்துக்கு ஒரு 2-3 வாட்டி இந்த பிள்ளைங்கள்லாம் போவாங்க. போயிட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம், டெங்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம், அந்த பீப்புளுக்கு என்ன சொசைட்டிக்கு என்ன நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வந்து பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ரிலேட்டடாக சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் சின்ன வேலைகள் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் இந்த நிலவேம்பு குடிநீர் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படி அந்த 5 வில்லேஜஸ்க்கும் பிள்ளைங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பிள்ளைங்க போயிட்டு அதை ஹெல்ப் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது வில்லேஜ் அடாப்ஷன் செல்லு. இப்போ எந்த ஒரு கிளப்பில் இருந்தாலும் நீங்கள் கடைசியில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்தந்த இதில் இவ இன்வால்வ் ஆகி இந்த மாதிரிலாம் செஞ்சான்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் கவுன்சிலிங் செல் இருக்குது, ஸ்மார்ட் செல் இருக்குது, இப்படி ஏகப்பட்ட செல்ஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த செல்ஸ் எல்லாமே எதுக்காகன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான். அப்போ நிறைய அந்த செல்ஸ் இன்சார்ஜ் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் என்ன செய்வாங்க, கோஆர்டினேட்டர்ஸ் வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணும் போது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்ன செல்ஸில் உனக்கு இஷ்டமோ, உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் உண்டோ, எதில் வந்து உனக்கு டேலண்ட் உண்டோ அதை வந்து நீ வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிளப்ஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் நீ வந்து இது முடிச்சுட்டு வெளியில் போகும்போது ஒரு குரூப் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்காக உனக்கு என்னென்ன கோச்சிங் கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுப்பாங்க. குரூப் 1க்கு, குரூப் 4க்கு, அப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கு, அப்புறம் செட்டு நெட்டு பேங்க் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் கோச்சிங் வந்து காலேஜஸில் கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ், நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம காலேஜஸில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிள்ளைங்க வந்து நீங்கள் இந்த ஐக்கியசியோட வேலை என்னன்னு சொன்னால் காலேஜோட டெவலப்மெண்ட்டு தான். ஸோ காலேஜ் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஸ்டூடெண்ட் ஆகி உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படின்னு சொன்னால் இப்போ நீ வந்து ஒரு நிறைய இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும், நிறைய இதில் ஆக்டிவிட்டி பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு செமினார் போய் அட்டன் பண்ண போகிறேன்னு சொன்னால் அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒரு செமினாரில் போய் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணனா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் ஒரு காம்படிஷனில் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தோன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காப்பி, ஐக்கிஎஸ்சிக்கு ஒரு காப்பி நீ கொடுத்துடணும். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் பிள்ளைங்க போகிற ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஐக்கிஎஸ்சிங்கிறது வந்து கலெக்ட் பண்ணும். இன்டர்னல் குவாலிட்டி அசூரன்ஸ் செல்ஸ். அப்போ குவாலிட்டிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்டையும் இருக்கும், ஸ்டாஃப்கிட்டையும் இருக்கும். இப்போ ஸ்டாஃபோட ஆக்டிவிட்டி, ஸ்டூடெண்டோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறது ஐக்கிஎஸ்சி தான்.
அதனால் நீ என்ன ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியோ, காலேஜுக்கு தெரிஞ்சோ காலேஜுக்கு தெரியாமல் கூட சில இது சிங்கிங் போயிருப்ப, அது போயிருப்ப, எக்ஸ்டர்னலாக நீ போனாலும் போயிருந்திருப்ப இந்த காலேஜ் படிக்கும்போது. அந்த டைமில் போகிறத நீ கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஐகேசிக்கு கொண்டு போய் கொடுக்கணும். உன்னோட டேலண்ட் வந்து நீ போகும்போது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உனக்கு எல்லாம் முடியும் அப்படிங்கிற லெவலில் தான் நீ போகும்போது உனக்கு கையில் ஜாபு கேரண்டி இருக்கும், உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் உனக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ ஸ்டாஃப் எல்லாம் உங்களை எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க, நிறையா என்னென்ன பண்ணணுங்கிறது அத்தனை ஆக்டிவிட்டீஸும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. கவனமாக கேளுங்க, என்னென்ன இதில் சேரணுமோ அதை எல்லாத்துலேயுமே நீங்கள் சேருங்க. அப்புறம் நம்மளோட காலேஜோட தரம் வந்து உயரணும். அதாவது NIRFன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். இதில் டாப் 100 காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு சில நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் எல்லாம் வரும். ஐயோ நம்ம காலேஜ் வரணுமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆசைப்படணும். இப்போ வந்து 100க்குள்ளே காலேஜோட நேம் வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு தான் பெருமை. ஏன்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம போன வருஷம் வந்து 101 அதுக்கு கிட்ட தான் இருக்கிறோம். 100க்குள்ளே இந்த வருஷம் வரணுன்ட்டு எல்லாருக்கும் ஆசை. அதுக்கு வரணுன்னா உங்களோட கையிலையும் இருக்குது, எங்களோட கையிலையும் இருக்குது. உங்களோட ஆக்டிவிட்டீஸும் எங்களோட ஆக்டிவிட்டீஸும் தான் அந்த ரேங்கிங்கில் நம்மளை வந்து அந்த 100க்குள்ளே வர வைக்கும். டோட்டல் இந்தியாவில் நம்மளோட ரேங்க் வந்து 100 டாப் 100க்குள்ளே வரணும். ஸோ அதுக்கு வந்து நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் என்னென்ன ஹெல்ப் கேட்குறீங்களோ, என்னென்ன கிளாரிஃபிகேஷன் என்னென்ன வேணுமோ எப்போனாலும் நீங்கள் ஐகேசியை வந்து அணுகலாம். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லா கிளப்ஸும் உங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அந்த எல்லா கிளப்ஸ்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க. உங்களோட நல்ல ஹிடன் டேலண்ட் எல்லாருக்கும் இருக்கும். ஒருத்தி படிப்பா நல்லா, ஒருத்தி பாடுவா, ஒருத்தி டான்ஸ் ஆடுவா, ஒருத்தி நல்லா வரைவா, எலக்யூஷன் நல்லா பேசுவா, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுவா, ரிசர்ச் பண்ணுவா. ஸோ நிறைய எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கும். ஸோ அதை வெளியில் கொண்டுட்டு வர்றது தான் எங்களோட கடமை. ஸோ அதுக்கு நிறைய நாங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுக்குறோம். ஸோ நீ அதை வந்து கவனமாக கேட்டு அதை யூஸ் பண்ணிக்கோ, யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. இந்த 3 இயர்ஸில் நீ வந்து நல்ல மோல்ட் ஆகி பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக வெளியில் வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ கேர்ள்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட். Yes, it is difficult to be dedicated in this online class system, but put in all your efforts and give your best. Hoping to meet you all soon. Thank you. May the good Lord be with us. I thank my God Almighty for giving me this opportunity to welcome and wish the budding Saras. On behalf of the NSS program officers and NSS chairman, I extend my warm greetings to all the first years who are hearing this. I myself, Dr. C. Geeta, Assistant Professor, Department of Commerce and NSS Program Officer, Unit number 176. I am here to give you some information about the NSS cell at Sarakagar College. There are 6 units in our college. There is unit number 15, 16, 17, 148, 149 and 176. The chairman of these 6 units is our principal, Dr. Usha Godwin. And there are 6 program officers, Mrs. Mary Sugita Pandian, Assistant Professor, Department of Tamil, Dr. C. Geeta, Assistant Professor, Department of Commerce, Mrs. D. Kirba Velaymal, Assistant Professor, Department of Tamil, Dr. P. Alice Rani, Assistant Professor, Department of Tamil, Mrs. J. Prabha Kanamani, Assistant Professor, Department of English, and Dr. J. Sarojini, Assistant Professor, Department of Tamil. There are various competitions and awareness cultural programs are being conducted regularly by the NSS cell to bring out the talents of the NSS volunteers, and in which through would help the society as well. Various awareness programs are also conducted in our college, inside the campus and outside the campus.
The awareness programs such as consumer awareness program, health awareness program, eye camp, blood camp, and blood donation awareness, eye donation awareness, and clean and safety awareness are all given to the NSS volunteers by the experts and the higher officials of the society. The students are also taken outside the campus for the awareness program. The NSS cell of Sarathakkar College comes under the Mananmaniyan Sundarnar University. Mananmaniyan Sundarnar University has been continuously in NSS since its inception, with the major aim of providing opportunity to the students to involve themselves in the social activities and ultimately developing their personality. 20,000 NSS volunteers from 63 colleges affiliated to Mananmaniyan Sundarnar University and 300 NSS volunteers from university departments involved in NSS and carried out various programs. The NSS cell in the university has distinct and significant achievement over the period of time. National Service Scheme was launched on 24th September 1969 by then the Union Education Minister Dr. V.K.R.V. Rao in 37 universities covering all states on the Mahatma Gandhiji's birth centenary year 1969. The aim of National Service Scheme is development of the personality of students through community service. The overall aim of National Service Scheme is to give an extension dimension to the higher education system and the student youth to community service while they are study in educational institution. The National Service Scheme was established a meaningful linkage between the campus and the society and the community. The motto or watchword of National Service Scheme is "Not me, but you." It reflects the essence of democratic living and upholds the needs for selfless service and appreciation of other person's point of view, and also to show consideration for fellow human beings. It underlines that the welfare of an individual is ultimately depending on the welfare of the society on the whole. Therefore, it is the aim of the NSS to demonstrate this motto in the day-to-day program. The general instructions here, all the first years are hearing this, so be careful to get all these instructions. The NSS unit of a college functioned meritoriously with 600 NSS volunteers per year and 6 program officers. From first year there will be 300 volunteers and from second year there will be 300 volunteers. From each department, 15 volunteers are being accepted. The students can give their names to the respective departments and the head of the departments will give it to the NSS program officers. Each unit will have 50 first year volunteers. The NSS volunteers should attend all the meetings in time which are being specified. It is preferable the NSS volunteers could be hostel students, and if they are day scholars, then they should be within the city so that they should be easily available. If in case of special camp, the students should be able to attend. Attendance of 120 hours is compulsory for 2 years. Certificate will be provided to the NSS volunteers. So I hope these instructions will be clear enough, and I once again repeat to all the students, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் NSS வாலண்டியர்ஸில் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாம் நேம்ஸ் கொடுக்கலாம். அவங்க நேம்ஸ் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள் ஹெச்ஓடிஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆர் யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே கிவ் யுவர் நேம்ஸ் டு யுவர் ஹெச்ஓடிஸ். அந்த ஹெச்ஓடிஸ் வந்து எங்கள்கிட்ட, அதாவது ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ we will allocate certain departments for certain staffs. For example, இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, I am a program officer, unit number 176. நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, I'll be taking 15 members from one department, 15 members from other department and 20 members from other department. 15 members from other department and 5 members from other department. That is totally 5 members.
3 departments I will be handling, and 5 departments and 5 members of a department can be shared off. So I think you are clear enough. அதாவது I repeat, if suppose நான் எனக்கு வாலண்டியர்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு 50 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 15 ஃப்ரம் ஈச் டிபார்ட்மெண்ட் and 5 from one of the department. இந்த மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணி 6 யூனிட்ஸ்லையும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சுப்போம். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் அங்கே எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ், உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ் எங்களுக்கு நேம்ஸை கொடுத்துருவாங்க. நாங்கள் பிரித்து ஒரு குரூப் ஒன்று, வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரெடி பண்ணி we will inform to you that in which unit you belong. இன்னும் எதுக்காக நாங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுற நேரம் டைமிங் டிலே ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா யூ வில் பி டென்ஸ்ட். ஸோ இஃப் டே ஸ்காலர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு பி அவைலபிள் அட் எனி டைம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் திடீர்னு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு ஐ கேம்புக்கு நடத்துகிறோம், அது மார்னிங் 7 o'clock தான் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த 7 o'clock உங்களால் அவைலபிளாக இருக்க முடியணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட், திஸ் இஸ் அ சர்வீஸ் ஸ்கீம். ஸோ we want all volunteers to join voluntarily and give their service to the society through our college. So attendance is compulsory. Whenever we have a meeting, we will call for. அந்த டைமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வித் தட் யூ கேன் ரிசீவ் த சர்டிஃபிகேட். அண்ட் ஐ அகெயின் இன்சிஸ்ட் தட் யூ ஷுட் பி எய்தர் இன் என்சிசி ஆர் என்எஸ்எஸ் ஆர் கேம்ஸ். ஸோ இதில் இருந்தால் தான் உங்களுக்கு கிரெடிட் வரும். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சோட உங்களுடைய கிராஜுவேஷன் டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு இதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எனக்கு மறந்துட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏதாவது ஒரு இதில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் இருக்கணும். those who are willing to join in NSS, you can give your name to your department. So thank you for sharing this time. I hope you are able to understand each and everything. Thank you students. Good morning to one and all. This is Lieutenant Dr. Angel Sarel Rose, the Assistant Professor of Commerce and Associate NCC Officer of Saratoga College. It gives immense pleasure for me in welcoming you all to NCC. Now, what is NCC? The question arises, who can join in NCC? Now, NCC is a tri-service organization which consists of Army, Navy and Air Force. Cadets from all over India participate in this course. It is a voluntary organization. NCC was formed in April 16, 1948 in India, but NCC was first started in Germany in 1666. In 1948, NCC cadet strength was only 20,000. Now, more than 13 lakh cadets are at present in strength. Now, what does NCC consist of? NCC develops character, discipleship, comradeship, and sense of adventure in cadets. The cadets are given basic military training in small arms and parade. NCC stands for National Cadet Corps. The age criteria to join NCC as a senior wing cadet is 18 to 24 years. Now, how to join NCC? 3 years is the duration of training for a senior wing cadet, and only 50 vacancies are allotted for NCC every year for our college. You will have one camp of 10 days, and in which you will be getting the first year completion of NCC. Next year, that is the second year, you will get the B certificate by completing one camp and one examination of B certificate. During the third year, you will have the C certificate by completing one camp and one C certificate examination. The most important is the C certificate. Now, what are the benefits of NCC?
If you are willing to join in Indian Armed Forces, then as an NCC cadet, you are given the first preference. You have a special entry scheme for NCC cadets in higher education. Direct attempts for SSB is only for NCC cadets if you have written the NCC certificate exams. You do not have to go for any written examination in SSB. And we would also like to inform you that 64 vacancies are reserved for NCC cadet every year in Indian Military Academy, and 100 vacancies are reserved every year in Officers Training Academy. The biggest benefit in NCC is living a life in armed forces. And we would like to let you know that our Prime Minister Modi was NCC cadet. NCC brings about unity in diversity. Hope you have understood what is NCC. So I would request all the motivated and energetic senior wing cadets to be one of the participants of NCC. Jai Hind. Thank you.
Very good morning. Good morning and welcome to the orientation session from Sarah Tucker College Library. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாரா டக்கர் காலேஜுடைய லைப்ரரி டீடைல்ஸ், அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அந்த ஃபெசிலிட்டிஸ்னால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். யூஸ்வலி ரெகுலராக காலேஜ் இருக்கிறப்போ ஒவ்வொரு கிளாஸையும் லைப்ரரிக்கு கூப்பிட்டு பர்சனலாக ஒரு லைப்ரரியில் புக்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்து அங்கே இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்தலாம். டியூ டு கரண்ட் சுச்சுவேஷன் we are conducting this through online. இந்த செஷன்ல நம்ம ஏற்கனவே சொன்னபடி லைப்ரரி டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். சாரா டக்கர் காலேஜ்ல ஒரு பெரிய நல்ல லைப்ரரி இருக்கு. அனைத்து விதமான பாட புத்தகங்கள் மற்றும் பொது அறிவு சம்பந்தமான புத்தகங்கள் உள்ள இருக்கு. ஒரு மிகப்பெரிய லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரியில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்ல போறேன். இப்ப இருக்கிற பிரசன்ட் லைப்ரரி 1986ல கட்டப்பட்டது. உங்க சாரா டக்கர் காலேஜ் என்ட்ரன்ஸ்ல இருந்து ரைட் சைட்ல இருக்கும். என்ட்ரன்ஸ்ல வழியா உள்ள வந்தீங்கன்னா ரைட் சைட்ல லைப்ரரி அப்படின்னு ஒரு பில்டிங் போட்டிருக்கோம். அதுதான் வந்து சென்ட்ரல் லைப்ரரி. அந்த லைப்ரரி பற்றின டீடைல்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏறக்குறைய 4200 ஸ்கொயர் ஃபீட் அளவு உள்ள லைப்ரரி இது. 2 ஃப்ளோர்ல ஃபங்க்ஷன் ஆகுது, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னா reading hall, stack room, property counter, reference section, circulation counter, utility area, xerox room, library room. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஸ்டாக் ரூம் 2 இருக்கு. ஜேர்னல் அண்ட் பேக் வால்யூம் செக்ஷன், ஸ்டோரேஜ் ஏரியா, யூட்டிலிட்டி ஏரியா, டிஜிட்டல் லைப்ரரி அண்ட் ப்ரௌசிங் சென்டர். இது எல்லாமே சேர்ந்து ஏறக்குறைய 4200 ஸ்கொயர் ஃபீட் அளவில் லைப்ரரி இருக்குது. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் ஹால் சொன்னோம். ரீடிங் ஹால் அப்படின்னு என்னன்னா பொதுவாக ஒரு லைப்ரரியில் நம்ம படிப்பதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, சேர் டேபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன் பேர் தான் ரீடிங் ஹால். இங்க இருக்கக்கூடிய ரீடிங் ஹாலில் 85 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து படிக்க முடியும். அந்த அளவுக்கான ரீடிங் ஹால் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாக் ரூம் அப்படின்னு சொன்னோம். ஸ்டாக் ரூம் அப்படின்னா என்னன்னா புத்தகங்கள் அடுக்கப்பட்ட பகுதி, அதாவது ரேக் அண்ட் ஷெல்ஃப்ல வச்சு புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோங்க, அந்த இடம் தான் வந்து ஸ்டாக் ரூம். அதுக்கு அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டி கவுண்டர் அப்படின்னு சொன்னேன். ப்ராப்பர்ட்டி கவுண்டர் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்க லைப்ரரிக்கு உள்ள வரும்போது உங்களுடைய ஓன் புக்ஸ், பேகு, ஃபைல்ஸ், டிஃபன் பாக்ஸ், மற்றபடி எந்த விதமான உங்களுடைய பொருட்கள் இருந்தாலும் அதை வந்து லைப்ரரி என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் கொண்டு வர முடியும். அதை தாண்டி உள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. ஸோ அப்போ உங்களுடைய பொருட்கள் எல்லாம் பத்திரமா வைக்கிறதுக்காக ஒரு தனி கவுண்டர் ஒன்று வச்சிருக்கோம். ஒரு சின்ன ஏரியா ஷெல்ஃப் இருக்கு. அந்த ஏரியா இருக்கிறது தான் ப்ராப்பர்ட்டி கவுண்டர். அதுக்கடுத்து ரெஃபரன்ஸ் செக்ஷன். இந்த ரெஃபரன்ஸ் செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் ஸ்டாக் ரூம்ல புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் செக்ஷன்லயும் புக்ஸ் தான் இருக்கும். ஆனா ஸ்டாக் ரூமுக்கும் ரெஃபரன்ஸ் செக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய புக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி ஸ்டாக் ரூம். ரெஃபரன்ஸ் செக்ஷன் அப்படின்னா புக்ஸை இங்கேயே தான் ரெஃபர் பண்ணணும். பண்ணக்கூடிய புக்ஸ் மட்டும்தான் ரெஃபரன்ஸ் செக்ஷன் இருக்கும். காஸ்ட்லியான புக்ஸ் இருக்கும், எனி டைம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய புக்ஸ் இருக்கும். அந்த ஏரியா இருக்கக்கூடிய பகுதி வந்து ரெஃபரன்ஸ் செக்ஷன். இங்கிருந்து நீங்க புக்ஸை வெளியே எடுத்துட்டு போகக்கூடாது, எடுத்துட்டு போக முடியாது, இங்கேயே தான் ரெஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்க்குலேஷன் கவுண்டர். இந்த சர்க்குலேஷன் கவுண்டர்னா என்ன அப்படின்னா இப்போ பேங்க்ல எல்லாம் கவுண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். அதாவது நீங்க புக்ஸை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த புக்ஸ் எல்லாம் அதாவது செக் பண்ணி சேல் பண்ணி உங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏரியா தான் சர்க்குலேஷன் கவுண்டர். அதாவது நீங்க புக்ஸ் வேணும் அப்படின்னா நேராக
லைப்ரரி ஸ்டாஃப்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்டாக் ரூம்குள்ள போகலாம். என்ன புக் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நேராக இங்கே சர்க்குலேஷன் கவுண்டருக்கு கொண்டு வரணும். கொண்டு வரும்போது அந்த புக்ஸும் உங்களுக்கு லைப்ரரி கார்டு வந்து தருவோம். லைப்ரரி கார்ட்ஸ் அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புக்கை பாரோ பண்ண முடியும். லைப்ரரி கார்ட்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஒவ்வொரு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 3 லைப்ரரி கார்டும், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 லைப்ரரி கார்ட்ஸும் நாங்கள் கொடுப்போம். அந்த லைப்ரரி கார்டு, அதாவது லைப்ரரி டோக்கன் சொல்லுவோம், லைப்ரரி கார்டுன்னு சொல்லுவோம், அது எல்லாமே ஒன்று தான். அந்த லைப்ரரி டோக்கனோ இல்லை கார்டோ எடுத்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய பாரோ பண்ணக்கூடிய புக்ஸையும் எடுத்துட்டு நேராக அந்த கவுண்டருக்கு வரணும். கவுண்டர் ஸ்டாஃப் வந்து உங்கள் கார்டையும் இந்த புக்ஸையும் செக் பண்ணிட்டு இந்த கார்டை வந்து வாங்கி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. புக்ஸ் வந்து உங்ககிட்ட சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சீலில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த புக் வந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் சர்க்குலேஷன் கவுண்டரில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய வேலை. அதுக்கடுத்து ஜெராக்ஸ் ரூம் தெரியும், ஜெராக்ஸ் ஃபெசிலிட்டிஸ். அப்புறம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் ரூம் 2 இருக்கு. ஸ்டாக் ரூம் 2ல என்ன இருக்குன்னா இதே மாதிரி தான் புக்ஸ்கள் இருக்கு. ஜேர்னல் அண்ட் பேக் வால்யூம் செக்ஷன் இருக்கு. ஜேர்னல் அண்ட் பேக் வால்யூம் அப்படின்னா புக்ஸ்க்கும் ஜேர்னல்ஸ்க்கும், அதாவது புக்ஸ் அப்படின்னா ஒரு டைம்ல வந்து சிங்கிள் டைம்ல பிரிண்ட் ஆகக்கூடிய இடம் வந்து நார்மலா நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க, அது வந்து புக்ஸ் அப்படின்றது. ஜேர்னல் அப்படின்னா என்னன்னா மாதம் பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு பேரு ஜேர்னல் அப்படின்னு பேரு. மாதம் பப்ளிஷ் பண்ணக்கூடியது வந்து ஜேர்னல் அப்படின்னு பேரு. அதாவது நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், டைம்ஸ், வீக் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாதம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது பேர் பொதுவாக பீரியாடிக்கல் அப்படின்னு பேரு. ரொம்ப சயின்டிஃபிக்காக இருந்தால் அதுக்கு பேர் ஜேர்னல் சொல்லுவோம். ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மேகசின் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே சேர்ந்து பீரியாடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜேர்னல் பீரியாடிக்கலை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஜேர்னல் அண்ட் பேக் வால்யூம் செக்ஷன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு முக்கியமான செக்ஷன் வந்து டிஜிட்டல் லைப்ரரி அண்ட் ப்ரௌசிங் சென்டர். டிஜிட்டல் லைப்ரரி அண்ட் ப்ரௌசிங் சென்டர்ல உங்களுக்கு 40 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நீங்க இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணி இன்டர்நெட் சம்பந்தமா என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் பண்ண முடியும். பட் எஜுகேஷன் சம்பந்தமான ஒர்க் தான் பண்ணணும். அஸ் வெல் அஸ் இங்கே பாட சம்பந்தமான ப்ராஜெக்ட்கள் இங்கே வந்து டிஜிட்டல் லைப்ரரியில் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். லைப்ரரி ஒர்க்கிங் ஹவர்ஸ். லைப்ரரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஒவ்வொரு வேலை நாள்லையும் காலையில் 9 மணி முதல் மாலை 5 மணி வரை லைப்ரரி திறந்துதான் இருக்கும். அதே மாதிரி காலேஜ் இல்லாத சாட்டர்டேஸ்ல 9:30 12:30 வரைக்கும் லைப்ரரி திறந்துருக்கும். இன்கே சாட்டர்டேஸ்ல வந்து லைப்ரரி காலேஜ் வந்து ஒர்க்கிங் டேயா இருந்தது அப்படின்னா அன்னைக்கு வந்து 9 to 5 வரைக்கும் ஒர்க்கிங் டே தான். காலேஜ் லீவா இருக்கிற டைம்ல சாட்டர்டேஸ் வந்து லைப்ரரி வந்து 9:30 to 12:30 ஒர்க்கிங் ஹவர்ஸ். அப்புறம் அதே புக் பாரோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கான டைமிங்ஸ் வந்து என்னன்னா கிளாஸ் ஹவர்ஸ்ல நீங்க வரக்கூடாது. கிளாஸ் ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு, அதாவது லஞ்ச் டைம்ல வரலாம். லஞ்ச் டைம் எப்போனா 12:30 to 1:30 லஞ்ச் டைம். அதே மாதிரி 3:30 கிளாஸ் முடிஞ்ச பிறகு 4:45 வரைக்கும். 12:30 to 1:30 வரலாம், 3:30 to 4:45 எல்லா நாளுமே வரலாம். ஏற்கனவே சொன்ன யூஜிக்கு வந்து 3 புக்ஸ் லிமிட், பிஜிக்கு வந்து 5 புக்ஸ் லிமிட். இது வந்து லைப்ரரி ஸ்டாஃப் டீடைல்ஸ். நான் லைப்ரரியன், என்னுடைய பேர் சுமித்குமார், நான் தான் இந்த லைப்ரரி இன்சார்ஜ். இதை தவிர லைப்ரரி அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. லைப்ரரி அசிஸ்டன்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் இருக்காங்க. இவங்க எல்லாமே இந்த லைப்ரரியில் அவங்களுக்கான கொடுத்த செக்ஷன் ஒர்க்கு கொண்டு கொடுப்பாங்க. அது தொடர்பான சந்தேகங்களுக்கு நீங்கள் அவங்களே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன சர்வீசஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னேன். இதை தவிர உங்களுக்கு வந்து லைப்ரரியில சர்க்குலேஷன் செக்ஷன் சொல்லியிருக்கேன். ஒபேக் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒபேக் அப்படின்னா என்னன்னா ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்டலாக் அப்படின்றது. அதாவது லைப்ரரியில என்னென்ன புக்ஸ் இருக்கு, அந்த புக்ஸ் வந்து எங்க இருக்கு, ப்ரெசென்ட்லி அவைலபிளா இருக்கா, இல்லை வேற யாராவது பாரோ பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இந்த ஒபேக் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒபேக் இன்டர்நெட்ல ரன் ஆகும். இதற்கான லிங்க் மற்றும் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த செஷன்ல நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து டிஜிட்டல் லைப்ரரி சொல்லியிருக்கேன். டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷனோட இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் டிஜிட்டல் லைப்ரரி.
அப்புறம் ரெட்ரோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரெட்ரோகிராஃபி அப்படின்னா ஜெராக்ஸ் பண்றோம் இல்லையா, ஜெராக்ஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், டூப்ளிகேட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், அதுக்கு பேர் தான் ரெட்ரோகிராஃபி. அப்புறம் ரீடிங் ஹால் சொல்லியிருக்கேன், ஜெனரல் ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன், பீரியாடிக்கல்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அதாவது மாசம் மாசம் பப்ளிஷ் பண்ணக்கூடியது, இல்லை வீக்லி பப்ளிஷ் பண்ணக்கூடியது, 3 மாசத்துக்கு ஒரு தடவை பப்ளிஷ் பண்ணக்கூடியது, ஒரு பர்டிகுலர் பீரியட்ல பப்ளிஷ் ஆகக்கூடியது எல்லாமே பீரியாடிக்கல்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கார்னர் அப்படின்னு இருக்கு. நியூஸ் பேப்பர் கார்னர் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர் டிஸ்பிளே ஏரியா, டிஸ்பிளே அண்ட் ரீடிங் ஏரியா. ப்ரெசென்ட்லி நம்ம லைப்ரரிக்கு 6 நியூஸ் பேப்பர் வந்து வாங்கிட்டு இருக்கோம். 6 நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ்ல 2, தமிழ்ல 4. இங்கிலீஷ்ல ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தமிழ்ல தினமணி, தினத்தந்தி, தினகரன், தமிழ் ஹிந்து. இந்த 4மே லைப்ரரி வாங்கிட்டு இருக்கோம். இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதை தவிர பிஹெச்டி தீசிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். யாராவது இங்கே ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய தீசிஸோடைய பவுண்ட் காப்பி, பிரிண்டட் காப்பி லைப்ரரியில் இருக்கு. அப்புறம் கொஸ்டின் பேங்க். கொஸ்டின் பேங்க் அப்படின்னு என்னன்னா, நீங்க காலேஜ் வந்து செமஸ்டர் சிஸ்டத்துல ரன் ஆகுது அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்ற செஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு செஷன் எண்ட்லயும் ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் வெளியே வந்திருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் இங்க கொஸ்டின் பேங்க் அப்படின்னு வச்சிருக்கேன். அந்த கொஸ்டின் பேங்க் செக்ஷன் இங்க இருக்கு. இந்த கொஸ்டின் பேங்க் செக்ஷன் போட்டு நான் மறுபடியும் டீட்டெயிலாக சொல்றேன். இதை தவிர பேக் வால்யூம்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேக் வால்யூம்ஸ்னா நத்திங் பட் பீரியாடிக்கல்ஸ் இருக்கியா, ஜேர்னல்ஸ் அண்ட் மேகசின், அதை வந்து பைண்ட் பண்ணி வச்சோம்னா அதுக்கு வந்து பேக் வால்யூம்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு பேர். ஏற்கனவே சொன்ன டீட்டெயில்ஸ் தான். அந்த புதுசா என்னன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்கோம். கிளரிக்கல் கேடர், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சியிலிருந்து உங்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூஜிசி, வெட்டனரி, எல்ஐசி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் அது தொடர்பான புக்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல இருக்கு. இந்த புக்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் இயர் முடிச்சு வெளியே போறப்போ நீங்களும் ஒரு ஜாப் தேடக்கூடிய அளவுல ஒரு காம்படிட்டிவ் கேண்டிடேட்டா வெளியே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம் செக்ஷன் புக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். அது தொடர்பான எல்லா புக்ஸுமே நம்ம லைப்ரரியில ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல இருக்கு. பட் இது வந்து பாரோ பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. இங்க லைப்ரரியில ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி லைப்ரரி புக்ஸ் கலெக்ஷன் எல்லாமே பார் கோட் பண்ணிருக்கோம். இந்த ஃபெசிலிட்டிஸும் லைப்ரரியில இருக்கு. டிஜிட்டல் லைப்ரரி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ரெசன்ட் கலெக்ஷன், அதாவது லைப்ரரியில என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் 54,000 புக்ஸ் இருக்கு. பேக் வால்யூம்ஸ் 2010 இருக்கு. ஜேர்னல்ஸ் 37 இருக்கு. மேகசின்ஸ், அப்புறம் பியர் ரிவ்யூ ஜேர்னல்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான சயின்டிபிக் ஜேர்னல்ஸ் வந்து 12 இருக்கு. நியூஸ் பேப்பர்ஸ் 6 இருக்கு. பிஹெச்டி தீசிஸ் 65 இருக்கு. அப்புறம் சிடி மெட்டீரியல்ஸ், ஆடியோ சிடி, இந்த சிடி எல்லாம் பார்த்துட்டு அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கு. இதை தவிர ஆன்லைன் ஜேர்னல்ஸ் ஒரு 6,000 ஆன்லைன் ஜேர்னல்ஸ் இருக்கு. அந்த ஆன்லைன் ஜேர்னல்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது இப்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், வீக், இந்த மாதிரி மேகசின்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி நமக்கு கையில எடுத்து படிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கு பதிலாக நம்ம இதெல்லாம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல நம்மளுடைய செல்போன்லயோ இல்லை கம்ப்யூட்டர்லயோ பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் ஆன்லைன் ஃபார்மேட் அப்படின்னு பேரு. ஆன்லைன் ஜேர்னல்ஸ் வந்து ஆன்லைனா கன்வெர்ட் பண்ணா ஆன்லைன் ஜேர்னல்ஸ், மேகசினை வந்து பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி ஆன்லைன்ல போட்டா அதுக்கு பேர் ஆன்லைன் மேகசின் அப்படின்னு பேரு. இதை ஆக்சஸ் ஒரு 6,000 ஜேர்னல்ஸை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் நம்ம லைப்ரரியில் இருக்கு. இதை தவிர 6,000 இ புக்ஸ் வந்து உங்க பாட சம்பந்தமான ரெப்யூட்டட் பப்ளிஷர் இடமிருந்து கிடைக்கக்கூடிய இ புக்ஸ் வந்து 50,000 கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய புக்ஸ் கலெக்ஷன். அப்புறம் லைப்ரரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். எல்லா லைப்ரரியில இருக்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட் சைலன்ஸ் மஸ்ட் பி அப்சர்வ். ஏன்னா நீங்க படிக்கிறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, மற்றவங்க நீங்களும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. அதனால ஆல்வேஸ் when you enter the library you should be in a silent mode. Okay. அதே மாதிரி library is open to students and members of the staff of this college. Generally
இந்த லைப்ரரி வந்து இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்களுக்காக மட்டும்தான். அதே மாதிரி லைப்ரரி டைமிங் சொன்னா 9 to 5, அதே மாதிரி சாட்டர்டேஸ்ல 9 to 4:30 ஹாலிடேஸ்க்கு சொல்லியிருக்கோம். அப்புறம் மேகசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மேகசின் அப்படிங்கிறது இதெல்லாமே லைப்ரரியில நம்ம உங்களுடைய தேவைகளுக்காக வாங்கக்கூடிய மேகசின்ஸ். இது வந்து ஜேர்னல்ஸ், 37 ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஜேர்னல்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான அந்த கட்டுரைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள், தகவல்கள் வரக்கூடிய ஜேர்னல்ஸ் வந்து இந்த பேர்ல நம்ம லைப்ரரிக்கு வாங்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நீங்க லைப்ரரிக்கு வந்தீங்கன்னா பார்க்க முடியும். அதே மாதிரி இ ஜேர்னல் சொல்லிட்டு இருக்கேன். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்லிஸ்ட் அப்படின்னு ஒரு கன்சார்டியம், அதாவது ஒரு கம்பெனி மூலமா, ஒரு ஏஜென்சி மூலமா நமக்கு வந்து ஜேர்னல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் தான் இது. இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், அதுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்டு என்ன அப்படின்றதுனா நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் மூலமா உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அந்த டைம் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நீங்க இதை தெரிஞ்சுங்க, இருக்குது அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆன்லைன் ஜேர்னல்ஸ் அக்சஸ் பண்ணக்கூடிய வெப்சைட். இந்த ஆன்லைன் ஜேர்னல்ஸ்ல யாருடைய கலெக்ஷன்ஸ், யார் பப்ளிஷ் பண்ண புக்ஸ், ஜேர்னல்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு உலக அளவில் புகழ்பெற்ற பாருங்க, கேம்பிரிட்ஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்ஸ், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ், ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி, இந்தியன் ஜேர்னல்ஸ், எக்ஸ்ட்ரா போஸ்ட், நெட் லைப்ரரி, இ-புக் லைப்ரரி, கேம்பிரிட்ஜ் புக்ஸ் ஆன்லைன், ஆக்ஸ்போர்ட் ஸ்காலர்ஷிப் இ-புக்ஸ், மை லைப்ரரி, மெகா மை லைப்ரரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸ் சென்னையில் இருக்கு, சேல்ஸ் புக்ஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஆர்கைவ், அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் பிசிக்ஸ், ஆனுவல் ரிவ்யூஸ், ஸ்ப்ரிங்கர், டெய்லர் அண்ட் பிரான்சிஸ். இந்த ஸ்ப்ரிங்கர், டெய்லர் அண்ட் பிரான்சிஸ், ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் இது எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உலக அளவில் ரெப்யூட்டடான பப்ளிஷர்ஸ். அவங்களுடைய பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க அக்சஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம லைப்ரரி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏற்கனவே சொன்னேன், கொஸ்டின் பேங்க் இருக்கு அப்படின்னு சொன்னேன். கொஸ்டின் பேங்க்னா என்னன்னா ப்ரீவியஸ் செமஸ்டருடைய கொஸ்டின் பேப்பர்ஸை பைண்ட் பண்ணி பவுண்ட் வால்யூமா வச்சிருக்கோம். அஸ் வெல் அஸ் அதனுடைய சாஃப்ட் காப்பி வந்து கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க பவுண்ட் வால்யூம் ரெஃபர் பண்ணலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம், எழுதிக்கலாம். பட் அது ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு அந்த காப்பி வேணும் அப்படின்னா கொஸ்டின் கோட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அதை கொண்டு போக முடியும். நாமினல் சார்ஜஸ் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போக முடியும். இதுதான் வந்து கொஸ்டின் பேங்க்ல உள்ள ஃபெசிலிட்டிஸ். இதை தவிர எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் நம்ம லைப்ரரி என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஆக்சஸ் பர்மிஷன் ஃபார் பப்ளிக், அலுமினை அண்ட் அதர்ஸ். பப்ளிக் அப்படின்னா பொதுமக்கள், அலுமினை அப்படின்னா இப்போ நீங்க கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப் டு 3 years வரைக்கும் நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்க, இல்லை பிஜி அப்படின்னா யூஜில இருந்து பிஜி வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அலுமினை, அதாவது முன்னாள் மாணவர்கள். ஸோ அந்த மாதிரி முன்னாள் மாணவர்களா ஆனாலும் நீங்க நம்ம லைப்ரரிக்கும் வந்து நம்ம லைப்ரரி சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக்கும் வந்து அவங்களுடைய கல்வி சம்பந்தமான புத்தகங்களை நம்ம லைப்ரரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைப்ரரி வந்து மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் லைப்ரரியில மெம்பர் ஆகிருக்கும். அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சென்னையில வந்து அவங்களுடைய எம்பசி வச்சிருக்காங்க, அதாவது தூதரகம் வச்சிருக்காங்க. அதுல வந்து அமெரிக்கன் லைப்ரரி அப்படின்னு ஒரு நல்ல லைப்ரரி இருக்கும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக்ஸையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா அதுக்கான மெம்பர்ஷிப் கார்டு வந்து நம்ம லைப்ரரியில் அவைலபிளா இருக்கு. நீங்க அந்த மெம்பர்ஷிப் கார்டை வச்சுட்டு ஆன்லைன் மூலமாகவோ இல்லை நேரா சென்னை போனீங்கன்னா பிசிக்கலாகவோ அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஃபெசிலிட்டிஸும் நம்ம லைப்ரரியில ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். இதை தவிர படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஸ்பெஷல் சர்வீசஸ் கொடுக்கணும் அப்படின்னா கிரெடிட் கோர்ஸ் வந்து லைப்ரரியில கண்டக்ட் பண்றோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, சின்ன சின்ன சர்டிஃபிகேட்ஸ் கோர்ஸ் எல்லாம் படித்தா ஒரு கிரெடிட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லைப்ரரி யூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரு கிரெடிட்
கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிரெடிட் கோர்ஸ் படி நீங்கள் வந்து லைப்ரரியை 15 ஹவர்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது கிளாஸ் ஹவர்ஸ் தவிர மற்ற நேரத்தில், அதாவது ஈவினிங் 3:30 to 4:45 15 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது டெய்லி half an hour, 15 minutes, 10 minutes அப்படி உங்கள் வசதி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி 15 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு சின்ன எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைப்ரரி வந்து ஒரு கிரெடிட் பாயிண்ட் வந்து கொடுத்துருவோம். அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி செகண்ட் சர்வீஸ் என்ன அப்படின்னா ஹேண்ட் வேல்யூ லேர்ன், அதாவது படிக்கும் போதே சம்பாதிங்க அப்படிங்கிறது ஹேண்ட் வேல்யூ லேர்ன். லைப்ரரி ஒர்க்கை வந்து அதாவது புக்ஸ் அரேஞ்ச்மெண்ட், கிளாசிஃபிகேஷன், டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி லைப்ரரி சர்வீசஸில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு ஸ்காலர்ஷிப் அசிஸ்டன்ஸ் வந்து தருவோம். அதாவது ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு அசிஸ்டன்ஸாக கொடுப்போம். அதுக்கு பேர் தான் வந்து ஹேண்ட் வேல்யூ லேர்ன். இது நீங்கள் வந்து லைப்ரரி போய் தெரிஞ்சுக்கிறதும் அதே மாதிரி இங்கே செய்யக்கூடிய அசிஸ்டன்ஸ்னால உங்களுக்கு ஒரு மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். இதை தவிர மூணாவது சர்வீஸ் அப்படின்னா லைப்ரரி ஹவர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஏற்கனவே சொன்ன லைப்ரரி கிளாஸ் ஹவர்ஸும் நீங்கள் லைப்ரரிக்கு வர முடியாது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் கிளாஸ் ஹவர்ஸில் நீங்கள் லைப்ரரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டைம் டேபிள்லேயே ஒவ்வொரு வீக்லையும் ஒவ்வொரு கிளாஸுக்கு லைப்ரரி ஹவர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரு பீரியட் வந்து நீங்கள் லைப்ரரிக்கு வரலாம். வந்து லைப்ரரி சர்வீசஸ், உங்களுக்கு தேவையான புக்ஸ் படிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, என்னென்ன சர்வீஸ் தேவையோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லைப்ரரி ஹவர் ரெகுலராக நீங்கள் 12:30 to 1:30 வரலாம். ஆஃப்டர் 3:30 to 4:45 எப்போதுமே வரலாம். இந்த லைப்ரரி ஹவரில் தான் இந்த கிளாஸ் வரணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து அடிஷனலாக உங்களுக்கு வந்து ஒரு லைப்ரரி ஹவர் அலாட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலி நீங்கள் எப்போதுமே 12:30 to 1:30 வரலாம். 3:30 to 4:45 வரலாம். ஸோ இதுதான் லைப்ரரி பற்றிய ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். இது பற்றி மேலும் உங்களுக்கு தகவல்கள், டவுட்டு, கிளாரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் library@spc@gmail.com கொடுத்துருக்கேன். அந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய தகவல் டவுட்டை கேட்டுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். எப்போதும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் உங்களுக்கு லைப்ரரி டீடைல்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுடைய டவுட்டை வந்து மெயில் பண்ணுங்க. அதுக்கான சரியான ஆக்ஷன்ஸ் வந்து நாங்கள் ஃபீட்பேக் அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷன் உங்களுக்கு வந்து நம்ம லைஃப் ஒரு ஓவரால் ஐடியா அண்டு டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இதை தவிர உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது அப்படின்னா மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Greetings in the precious name of our Lord Almighty. Dear students, I'm much delighted to meet you all virtually, and I hope everyone is doing well. I would like to extend my warm welcome and convey my wishes to you all on the beginning of this new academic year. Let me introduce myself. I am Mrs. Priyadarshini, Assistant Professor of English, as well as the Coordinator of Youth Welfare for this academic year. So I'm here to address you regarding youth welfare.
Youth Welfare. Mission: making youngsters young stars. Vision: to exhibit hidden dazzling diamonds. Looking beyond academics. It's a firm belief at Sarataka College that to enhance the skills of our students, they must be provided with opportunities to explore their creativity. The vision of Youth Welfare is to provide students a platform for artistic endeavors to tap their artistic talents and hone them. Here, you will find students from various streams come together to participate, compete, and win prizes. Every year, we receive a lot of invitations from various colleges for intercollegiate competitions in and around Tirunelveli and also from other parts of Tamil Nadu. We highly encourage our students to indulge themselves in various competitions to boost up their creative pursuits and nurture talent. The students will be informed about the intercollegiate competitions, and whenever the announcements are given, the interested students can contact me and enroll your names to participate in it. As one subsides and steps onto this campus, she will be provided ample opportunity. Every individual here learns and recuperates to follow her passion with dedication and dynamism, also efficaciously managing their academics. They are enlightened and edified with human values and competently complete with the challenges of their lives. Taking part in this extravagant round of competitions is the perfect opportunity for all talented students to showcase their creative talents such as dance, light music, classical music, fashion show, painting, essay writing competition, literary debates, craft, lots of other events and whatnot. There are many positive aspects to competition, and by learning about them, you can best be ready to use those benefits to your advantage. This helps you to shine in your personal life. It keeps you alert, helps assess your strengths and weaknesses, makes you creative, helps to manage success and failure, increases your quality, makes you persevere, and long-term planning. As the saying goes, make hay while the sun shines. I hope you will make use of the given opportunities and come off with flying colors. May the Lord Almighty bless you all with good health, happiness, and may you get to new heights of success. All the best. Thank you.